வயதுடைய ஒரு இளைஞன் ஒரு மோசமான சம்பவத்தை பண்ணிருக்கான். 180 பெண்களை காதலிக்கிறன்ற பேர்ல அந்த பொண்களோட ஒன்னா இருந்து அந்த வீடியோவாவும் எடுத்து வச்சு அந்த பெண்களை ஒரு தப்பான வழிக்கு கொண்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் 100 பெண்ணுக்கு மேல ஸ்கூல் படிக்கிற பெண்கள். இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட நிலை என்ன, இவன் குற்றம் பண்ணவனோட நிலை என்ன, இது எல்லாமே எப்படி வெளியில வந்துச்சு, இது முழு விவரம் இந்த காணொலியில் இருக்கு. வெல்கம் டு டிகோட் பை MS சரத்லி. மகாராஷ்டிரா மாநிலத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த இளைஞன், இது ஒரு 19 வயது உடைய இளைஞன். இவனுக்கு எந்த அளவுக்கு இந்த பிரெயின் வேலை செஞ்சிருக்குன்னு தெரியல. எப்படின்னா ஒரு 19 வயதுல அவன் ஒரு சில்ட்ரன் கேட்டகரியில தான் வருவான். அவனோட பிரெயின் 180 பெண்களை காதலிச்சிருக்கான். இவன் ஆயுதமாக பயன்படுத்தின விஷயம் என்னன்னா சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ணி தான் இவன் இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கான். இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு இதை எல்லாத்தையுமே பக்காவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன் தான் இவன் என்ன பண்ணியிருக்கான், அங்கே உள்ள சின்ன சின்ன பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, அந்த இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக உள்ள பெண்கள், இந்த ஸ்னாப்சாட்டில் ஆக்டிவாக உள்ள பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இவன் மெசேஜ் பண்ணுறது, நல்லவ மாதிரியே நிறைய அன்பை காட்டி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆன பிறகு இல்லை அவங்கள காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எனக்கான உறவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலை மலர வச்சுருக்கான். அந்த பெண்களும் காதல்ன்ற பேரில் வந்து இவனை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் எப்போ அந்த காதல் உறுதியாகுதோ அப்போ வந்து இவன் என்ன பண்ணிடுறான், கூட்டிகிட்டு புனே, மும்பை அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் அங்கே ஹோட்டல் ரூம் எடுத்து அந்த பெண்களோட ஒன்றா இருந்து அதை வீடியோ அந்த பெண்களுக்கே தெரியாமல் அதை வீடியோவாக எடுத்து வச்சு அந்த பெண்களை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். இவன் பண்ணதே பெரிய கிரைம் பண்ணியிருக்கான். எப்படின்னா காதல்ன்ற பேரில் அந்த பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் இவனோட நோக்கம் எப்படி இருந்திருக்குன்னா, இதை வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான். அப்போ பணம் சம்பாதிக்கலாம் எப்படின்ற போது இவன் கான்டாக்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பெண்களை நான் சொல்கிற ஆளுக்கிட்ட நீங்கள் போகலைன்னா உன்னை வந்து நான் இந்த வீடியோவை வெளியிட்டுருவேன், இந்த வீடியோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பல பெண்களை இந்த மாதிரியான இச்சை வேலைக்கு வந்து இவன் அனுப்பியிருக்கான். இதுக்கு வந்து துணையாக இருந்தவன் யாருன்னு பார்த்தா அவனோட நண்பன் குஜர்கானு. இவனோட பேர் வந்து முகமது ஆயாஸ். இவனோட 2 பேர் சேர்ந்து தான் இந்த பெரிய கிரைம் விஷயத்த பண்ணியிருக்கானுங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுதுன்னா, இவனும் 2 பேருக்குள்ளேயே ஒரு பணப்பிரச்சனை வருது. 2 பேரும் அடிபுடி ஆகுது. ஒரு டைம்லாம் பிரிஞ்சிடறானுங்க. பிரிஞ்சு போகும்போது இருடா ஒன்று நான் விடமாட்டேனான்னு சொல்லிட்டு இந்த புஜர்கானுன்றவன் இவனோட வீடியோஸ் எல்லாமே இவனோட மொபைல்லே இருந்திருக்கு. இந்த வீடியோஸை சோசியல் மீடியா அவனோட நண்பர்கள்ட்ட பகிர்ந்திருக்கான். இது மகாராஷ்டிரா ஃபுல்லாக ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. உடனே பாஜக எம்பியான அனில் போண்டே வந்து காவல்துறைக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காணொலி வைரல் ஆகிட்டு வரைக்கும் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு இவர் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த முகமது ஆயாஸ்ன்றவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவனோட மொபைலை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 350 வீடியோக்கள் வந்து அதில் இருந்திருக்கு. அதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் 180 பெண்கள், பல பேர் எல்லாமே 16 வயசு, 15 வயசு, 17 வயசுக்கு உட்பட்ட எல்லாமே மைனர் பொண்ணுங்க, எல்லாமே ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பொண்ணுங்க. இந்த பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி இவன் வந்து தன்னோட இச்சைக்கு மட்டும் இல்லாமல் பல நாசக்கார வேலையும் பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஒரு கட்சியிலையும் இருந்திருக்கான். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் லீக் கட்சியிலையும் இருந்திருக்கான். அங்கே வந்து என்ன பண்ணுறான், இவன் வந்து சமூக வலைதளங்கள், இந்த மாதிரியான சோசியல் மீடியா, இந்த ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது, இந்த விஷயங்கள் நிறைய பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அந்த கட்சி ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்கு, சமூக ஊடக பொறுப்பை வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இவன் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அந்த கட்சியோட தலைமைக்கு தெரிஞ்சு 2026 ஜனவரி மாதமே இவனை வந்து அந்த கட்சியிலேருந்து நீக்கமும் செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 19 வயதுடைய இளைஞன் 180 பெண்கள், கிட்டத்தட்ட 180 பெண்கள். இவன் ஒரு பொண்ணு, 2 பொண்ணு, 10 பொண்ணு போகும்போது கூட ஒரு 10 கிரைமில் போகும்போது கூட மாட்டாமல் கிட்டத்தட்ட 180 பெண்களோட இவன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கானா. அவனோட மூளை எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கு பார்த்தோன்னா ரொம்ப வியப்பாக இருக்குது.
இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் இன்னொரு விஷயமும் இவன் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவை சேர்ந்த மாநகராட்சி இவனோட வீடையும் இடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, இவன் புறம்போக்கு இடத்த ஆக்கிரமிச்சு இவங்க வீடு கட்டியிருக்காங்க. அவங்க அது அதன் முன்னாடியே இவங்க நகராட்சி சைட்லேருந்து வந்து நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான குற்றங்களை பண்ணவும் இப்போ வந்து அவன் ஜெயிலில் இருக்கான். இந்த பெண்களை வந்து எந்தவித விசாரணையும் இல்லாமல், அவங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அவங்களோட காணொலியையும் நீக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு காவல்துறை வந்து சுமூகமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வீடியோவை பார்த்துருப்பீங்க. எப்படியாம்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து காணொலி வந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் நடக்கிற, இந்தியாவில் நடக்கிற எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களின் ஆதரவே எங்களின் அடுத்த முயற்சி. நன்றி.